ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை, அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனு ராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்கிறது. அப்பொழுது தனு ராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளில் உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். அன்பர்களே, இப்போது மேசராசி நேயர்களுக்கு சொல்லப் போகிறேன். மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீர்களானால் இந்த மார்கழி மாதத்திலே கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களிலே தைரியம் குறைந்து பய உணர்வு மேலோங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிரச்சனைகளை சகோதர வகையிலே சந்திக்க நேரிடும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தொடர்ந்தபடி இருக்கும். தந்தை வழி உறவு சற்றே கவலைக்குள்ளதாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எனவே தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். அவர் வழி உறவுகளுடன் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் திருமண முயற்சி சற்றே தாமதப்படும். பயணங்கள் கண்டிப்பாக தொடர்ந்தபடி இருக்கும். நிறைய பயணங்கள் சென்று வருவீர்கள். பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சுற்று வட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக நன்மைகளே ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே சற்று பின்னடைவு ஏற்படும். ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும், வீடு கட்ட முயற்சி எடுத்திருந்தாலும், வாகனங்கள் வாங்குவதற்கு இருந்தாலும் சற்று தள்ளி போகும், தாமதமாகும் என்று சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அடுத்த
வரக்கூடிய நாட்களிலே அதை பெற்றுவிடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் உங்களுடைய முயற்சிகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முடிவடையும். அப்போது முயற்சி இல்லாமல் விடாமுயற்சி நீங்கள் செய்யணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நீசம் இருந்து சுக்கிரனால் பார்வை பார்க்கிறார். அதனால் கொஞ்சம் இந்த விளைவுகள்லாம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். பெண்கள் வழியே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. மனஸ்தாபங்கள் ஏற்படும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அப்போ சற்று கவனம் தேவை. உணவு விஷயங்களிலே கண்டிப்பாக கவனம் தேவை. வெளியில் இருக்கும் உணவுகளை அடிக்கடி சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. இதெல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வகையிலும் நடக்கும், நல்ல விஷயங்களும் நடக்கும். முயற்சியால் ஜெயமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பொன்பொருள் வரவு கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு தாமதமாக கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமூகமாக முடிஞ்சிடும் மாத முடிவிலே. இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய இறை பரிகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு முருகப்பெருமான் தான் அதிதேவதையாக விளங்கி வருகிறார். இருந்தாலும் மார்கழி மாதமாக நடக்கப்படியால் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கி வருதலும், சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வருவதாலும் உங்களுடைய கெடுபலன் குறைஞ்ச நற்பறைவிடும். இது இல்லாமல் அடிக்கடி உடல் சோர்வும் ஏற்படும். அதற்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது விபத்தில் அடிபட்டவர்களுக்கு உதவலாம், இரத்த தானம் செய்யலாம், உடல் நோயுற்றவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நோய் நொடிக்கு தேவையான உதவிகள் செய்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அடிக்கடி கோயிலுக்கு சென்று வருவது. எப்போ நம்மளுக்கு ஒரு நேரங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும். அப்போ அந்த வழிபாடு செய்வது, வீட்டிலும் வழிபாடு அடிக்கடி செய்ய வேண்டும். சில பேருக்கு இடம் மாற்றலாகி போகும் வேலை விஷயத்திலே. அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பிரச்சனைகள் சற்று தாமதப்படும். ஆகக்கூடி இந்த மாதங்கள் கொஞ்சம் மேஷராசிக்கு நன்மை தீமை கலந்த மாதமாக தான் இருக்கப் போகிறது. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மம் மூலமாக இந்த மார்கழி பலன்களை கடந்து வந்து விடலாம். அடுத்து வரும் தை மாதம் வெகு சிறப்பாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. எனவே இவ்வாறு இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்துவிட்டால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகிறேன். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்களை பார்க்கும் பொழுது நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகிறது. இதுவரையில் முடியாமல் இருந்த வேலைகள் எல்லாம் இனி வரும் காலையிலே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். அவர் மகரத்தில் இருக்கிறார். மகரத்திலிருந்து கடகத்தை பார்க்கிறார். செவ்வாயை பார்க்கிறார்.
எனவே மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சற்றே கவனம் செலுத்துவது நல்லது. வீடு மனை வாங்குபவர்கள் அதற்குண்டான டாக்குமெண்ட்லாம் சரி பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அதுக்கு தான் அந்த கவனம். கண்ணை மூடிக்கொண்டு வாங்கக்கூடாது. அது இல்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது. இவ்வாறாக இருந்து வர வேண்டும். உங்களுடைய சொந்த முயற்சியாக இருக்க வேண்டும். யார் சொல்லியும் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் நல்லபடியாக ஆகிடும். மனைவி உறவு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. பயணங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். அரசியல் சினிமாவில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல் இருப்பவர்களுக்கு. வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எது நல்லது கெட்டது என்று பார்த்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். போட்டி பந்தயங்களை கலந்து கொள்ளலாம். நீண்ட நாள் வரக்கூடிய தடைப்பட்டு கொண்டிருந்த பண உறவு வந்து சேரும். பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் பயணங்கள் போது கவனம் தேவை. இது இல்லாமல் உறவினர்கள் வருகையால் சில நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். எது எப்படி இருப்பினும் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. அதன் பிறகு பார்த்தீர்களானால் தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புத்திரபத்திரி வகையிலே மேன்மை ஏற்படும். நல்ல படிப்பு வளர்ச்சிகள் எல்லாம் தெரியும், கண்முன்னே தெரியும். உங்களுக்கு உத்தியோக வகையிலே சில நெருக்கடிகள் ஏற்படும். அதற்கு கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டியிருக்கும். ஆனால் சுபகாரிய முயற்சி பலிதமாகும். திருமணத்திற்கு ஆனாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படும். நிறைய விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்கங்கள் மூலம் நல்லது நடக்கும். அக்கம் பக்கத்தார் ஆதரவு கொடுப்பர். இதெல்லாம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பறிகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கரனாக இருக்கப்படியால் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு, லக்ஷ்மி தாயார் அப்படி சொல்லக்கூடிய வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையிலே விளக்கேற்றி வழிபட வேண்டும். சுமங்கலிக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு உதவிகள் பண்ண வேண்டும். இது இல்லாமல் திருமணத்திற்காக செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாத முடிவிலே ஒரு சுபகாரிய நடந்தேறும். சுபகாரியம் நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். பிரபலமாக
பேசக்கூடிய நிலைமையிலே ஒரு வாய்ப்பு கிடைத்து உங்களுக்கு அது சாத்தியமாகும். இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வள்ளி தெய்வான் கூடிய முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்லது. நீர்நிலை அருகில் உள்ள தெய்வங்களை வணங்கி வழிபட வேண்டியது நல்லது. அது இல்லாமல் மௌன விரதம் இருப்பதும் நல்லதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் செய்தால் போதும். அவ்வாறு இருந்திட உங்களுடைய தடைகள் தாமதம்லாம் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. தான தர்ம வகையில் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யலாம், துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். இதில்லாமல் வீடு இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல் தவிப்பவர்களுக்கு உதவி செய்தால் பெரும் புண்ணியம் உங்களை வந்து சேரும். இப்போ அடிக்கடி இந்த மாதிரி இயற்கை சீட்டங்க வருது. அப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்களும் போய் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அரசாங்கம் தான் பார்த்துக்கணும்னு கூட தன்னார்வ தொண்டுகள் பண்ணுறாங்க, ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவங்க பண்ணுறாங்க. உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும். இதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. சுமூகமாக தான் இருக்கும். தெய்வ வழிபாடு ஆற்றலை தந்து உங்களுக்கு அளப்பரிய சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பாக விளங்கப் போகிறது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான் செய்து வந்தால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுக்கான மார்கழி மாத பலன் தான் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஏற்றுமைக்கு மாதமாக தான் இருக்க போகுது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் வந்துடும். என்ன இது தோல்வி மேலே தோல்வி வேறு, ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு தான் இறங்கிடுவீங்க. பணம் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் காரிய சாதனை புரிவீர்கள். ஒரு விஷயத்தை வெற்றி விவரமாக முடிச்சிருவீங்க. கேட்ட இடத்துல கடன்லாம் வந்து கிடச்சிரும், இதெல்லாம் வரைக்கும் கிடைக்காமலாம் கிடச்சிரும். வழக்குகள் தள்ளி போகும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்கள் நடக்க போகுது. அடுத்த பார்த்து உங்கள் ராசியாதிபதி புதனாக இருக்கிறனால உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது படிப்பு நிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அது தொடர்ந்து படித்து தேர்ச்சி பெறலாம். உத்தியோகத்தில் அதுக்குண்டான உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன் சொல்லுவாங்களே, அந்த உயர்வு கிடைக்கும். அது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அது உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இப்படிலாம் இருக்கலாம். இல்லை வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வருது, இது மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். முடிவு சுகமாக தான் இருக்க போகுது. உறவினர்கள் நட்பெல்லாம் வந்து வேலைக்கு இருந்தவங்களாம் கொஞ்சம் வந்து உதவி பண்ணக்கூடிய நேரமாக வந்து அமைய போகுது. தொடர்ந்து முயற்சி வெற்றி பெறும். தாய்மாமன் உறவு, அத்தை மாமன் உறவு, சகோதர உறவு இதெல்லாமே வந்து நல்ல விஷயமாக செய்ய போகிறாங்க. உதவிகள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலிமா சாதித்து காட்டுவீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பயணங்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிய மனிதருடைய நட்பு கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இரண்டு வித மனநிலைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகங்கள் இருக்கும்.
அது நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதம் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. முடிஞ்சிடும், கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை ஆரோக்கியமும் கொஞ்சம் குறைவாக இருந்ததாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் செய்த மருத்துவ சோதனையின் மூலமாக மருத்துவரிடம் சென்று சரி செய்து கொள்வீர்கள். இது இல்லாமல் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு, தந்தை வழி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வந்து சென்றுவிடும். வரும், அதுக்கப்புறம் போயிடும். சின்னதாக போயிடும், பெருசாக வராது. பூர்வீக சொத்து இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைய போகுது. அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம். கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் அக்கம்பக்கத்து வீட்டாருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க திருப்பி அந்த திருப்பி செய்வாங்க. எப்பவுமே நம்ம கொடுக்குறது தான் திரும்பி வரும். அதுதான் எப்பவுமே நல்லது செய்யணும், நல்லது பார்க்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இது மாதிரிலாம் இந்த மார்கழி மாதத்தில் நடக்க போகுது. உங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். தொழிலையும் பங்குதாரர்கள் இருந்தாக்கா வியாபாரத்துலையும் சரி, அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒற்றுமை பலப்படும். அதுக்காக தான் அப்படி சொல்லி வரேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஒப்பந்தம், அப்படி கான்ட்ராக்ட் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு ஒப்பந்தமாகி நல்ல விஷயத்தை கொடுக்கும். சமூக, அரசியல், சினிமா இந்த துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே பேர் விளங்கக்கூடிய அமைப்பு வரப்போகுது. இருந்தாலும் உங்கள் யாரோடையும் பொறுப்பில் ஒப்படைக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே பார்த்து நேரடி பார்வை இருக்கணும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. கெட்ட பேர் வந்து போயிடும், வரும். அப்புறம் நீங்கள் சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க அவங்களே. அது சரி செய்யப்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன், பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு பெருமாள் இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள், அவர் வணங்கி வந்தீங்கனாலே ரொம்ப விசேஷமான நல்பலன் கிடைக்கும். பெரும்பாலும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும். காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். மாலையிலே நவகிரகத்தை வழிபாடு செய்து வர வேண்டும். நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனை வழிபட்டு வந்ததும் நல்லதாக நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் பிரார்த்தனைகள், வேண்டுதல் அப்படின்னு தான் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த மாதம் பெரும்பாலும் மார்கழி மாதம்ன்றது இறை வழிபாடுக்காக உரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதத்தில் அந்த வேண்டுதல், பிரார்த்தனைகள் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். எந்த ஒரு பரிகாரமும் மார்கழி மாதத்தில் செய்தால் அது விசேஷமாக நற்பலனை தரும், உடனடி பலிதமாகும். நிறைய பேருக்கு அப்படி தான் நினைப்பாங்க. நான் போனேன், பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எனக்கு பரிகாரம் சொன்னாங்க, ஆனால் நடக்க மாட்டேன். அவர்கள் எல்லோருமே இந்த மார்கழி மாதத்திலே செய்யக்கூடிய பரிகாரம் உடனே பலிதம் தரும், சீக்கிரம் நடக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே இறை வழிபாடு தான். மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்றார் யார்? பெருமாள். அதனால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடி பலிதம் கொடுக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் பார்க்கும்பொழுது குழந்தைகள் நல்ல அக்கறை காட்டணும். ஏழை குழந்தைகள் உதவி பண்ணலாம். அவங்களுடைய படிப்புக்கு, அவங்க துணிமணி வாங்கி கொடுக்கறது, கண்டிப்பாக நோட்டு புக் வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம். உங்கள் ராசிக்காரங்கள் அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம்.
அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கலாம். அவர் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நடக்கும். அதுதான் உண்மையான தான தர்மமாக இருக்கும். ஏனோ தானன்னு கொடுக்கக்கூடாது. அவங்க வாங்குபவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மார்கழி மாதத்து பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க.